ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் வேதாரண்யம் பக்கம். பறவைகள் நிறைய இங்கே இருக்குது. ஒரு ஏரி இது, அதுக்காக தான் இந்த ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பறவையெல்லாம் பாருங்கள், இது நீர்க்காகன்னு சொல்லுவாங்கள்ல, அது ரொம்ப லாங்கில் இருக்குது. நம்ம ஜூம் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். அவ்வளோ லாங்கில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நிறைய கொக்கு இந்த ஏரியில். சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த வியூ. இதுக்கு மேலே நம்ம பக்கத்தில் போனால் எல்லாமே பறந்துடும். இவ்வளோ தான் பார்க்க முடியும். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், நிறைய கூட்டம் கூட்டமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் பார்த்திங்கன்னா வேதாரண்யத்துலேருந்து கோடியக்கரை போகிற ரூட்டில் நிற்கிறோம். இந்த இடத்துல பாருங்கள், இது ஃபுல்லாகவே உப்பளம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடத்துல நிற்கிறோம். இப்போ இதுதான் அந்த உப்பு பாத்தின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த பிளேஸு. எல்லோரும் வேலை பார்த்துட்ருக்காங்க இங்கே. அந்த மழை காலம் தவிர மற்ற டைம் எல்லாமே உப்பெல்லாம் இங்கே உற்பத்தி பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. இது வந்து மூடி வச்சுருக்காங்க அப்படியே. அதாவது நல்ல விலை வரும்போது கொடுக்கணும் அப்படிங்கிறது சில பேரோட கான்செப்ட்டு. ஒயிட் கலரில் அப்படியே மலை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க உப்பு. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இது ஃபுல்லாகவே உப்பளம் தான். இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட ஏக்கர்ஸில் இந்த உப்பு தயாரித்தல் நடந்துகிட்ருக்கு. இது வேதாரண்யம், நாகப்பட்டினம் மாவட்டம். இந்த உப்பு இப்போ சேகரித்து இங்கே கொட்டி வச்சுருக்காங்க. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சில இடத்துல பாக்கெட் போடுவாங்க. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாக்கெட் போட்டு இருக்குது. பக்கத்தில் மூடி வச்சுருக்காங்க நிறையா. அந்த உப்பளத்துக்குள்ளே நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ ஒரு அக்கா பார்த்திங்கன்னா இங்கே உப்பு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாருங்கள், இந்த சின்ன சின்னதாக பாக்ஸ் மாதிரி இருக்குல்ல, இதில் அப்படியே உப்பு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்த உடனே இங்கே மேலே அள்ளி இந்த இடத்துல கொட்டி வச்சுருப்பாங்க. அப்புறம் இதை அப்படியே கலெக்ட் பண்ணி டோட்டலாக கொண்டு போய் ஒரு இடத்துல மலை மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க. உப்பு கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த பகுதியில் ஃபுல்லாகவே இங்கே உள்ளவங்களுக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட், உப்பளம். இங்கே பார்த்திங்கன்னா உப்பு கலெக்ட் பண்ணி கொண்டு போயிட்டுருக்காரு. அங்கே முன்னாடி கொண்டு போய் அந்த குவியல் அப்படியே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணிவிட்டு லாரி அப்படி வரும்போது மொத்தமாக பேக்கிங் பண்ணி அனுப்பிவிட்ருவாங்க. நம்ம ஃப்ரெண்டு கூட வந்தோம். ஹாய் சொல்லு. ஆமாம், இந்த மூடி வச்சுருக்கிறது எல்லாமே உப்பு தான். இந்த இடத்துக்கு நம்ம பைக்கில் வந்திருந்தோம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது உப்பளம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணுறோம், செக் பண்ணி பாருங்கள்.